காவிரி தண்ணீரில் தமிழ்நாட்டுக்கான உரிமையில் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன? திமுகவின் நிலைப்பாடு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லுகிற சீதாராமையா சிவகுமார் வெற்றிக்கு ஐயா ஸ்டாலின் கர்நாடகாவில் போய் தேர்தல் வேலை செய்தாரா இல்லையா? வலையொலியில் பாருங்கள். காங்கிரஸ் கட்சி வெற்றிக்கு தமிழர்கள் வாழ்கிற பகுதியிலே போய் திமுகவின் தலைவர் இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஓட்டு கேட்டாரா இல்லையா? அவன் மேகதாதில் அணை கட்டுவான், வந்தால் காவிரியிலே ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான் என்று தெரிந்தும் நீங்கள் அவர்களுக்கு ஓட்டு கேட்டது ஏன்? அப்போது தமிழ் மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்பீர்களா? வருத்தம் தெரிவிப்பீர்களா? ஆம், இந்த ஆட்சியை நிறுவுவதற்கு நான் உதவி விட்டேன், தவறுதான் என்று சொல்வீர்களா? சொல்ல மாட்டீர்கள். ஏன்? நாங்கள் மானம் கட்டவர்கள். எங்களுக்கு மானமோ ரோசமோ கோபமோ கிடையாது, கிடையாது. நாங்கள் எதிர்வினையாற்ற தெரியாதவர்கள். அதனால் உங்களுக்கு எங்களை பார்க்கும் போது மண் புழுவையும் விட கேவலமாக தெரிகிறது. இந்த வரலாற்று பெருந்தவரை நீங்க செய்யக்கூடாது. கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை அவன் மதிக்கிறது இல்லை. போன தடவை 2019 21 இடம். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு சீட்டு, எத்தனை இஸ்லாமியருக்கு சீட்டு? நவாஸ் கனிக்கு கொடுத்திருக்கு. நவாஸ் கனிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரே ஒரு சீட்டை கழிச்சு விட்டுறது. ஏன்? திமுக அங்க நின்னா தோத்து போயிடும், கழிச்சு கட்டி விட்டுறது. உன் கட்சியில இஸ்லாமியர்கள் கொடுத்த சீட்டு எத்தனை? உங்க கட்சியில கிறிஸ்தவர்கள் கொடுத்த சீட்டு எத்தனை? ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த பிள்ளைகள், நாங்கள் போன முறை 5 இடம் இஸ்லாமிய மக்கள் கொடுத்தோம். இந்த வாட்டி எல்லா சமூகங்களுக்கும் பிரிச்சு கொடுக்க வேண்டியதுல அந்த விகிதம் குறைஞ்சிருச்சு. 2 சீட்டு கொடுத்தோம். கிறிஸ்தவர்களுக்கு 2, இஸ்லாமியர்களுக்கு 2 கொடுத்தோம். சின்ன பிள்ளைகள் நாங்களே இந்த சமூக நீதி அடிப்படையில் பிரிச்சு செய்யும் போது இவ்வளவு பெரிய கட்சி ஏன் அதை செய்யல? இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும், ஒவ்வொரு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கும் எழணும். என்ன செய்தாலும் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னா கஷ்டம், கஷ்டம். இன்னொரு தடவை இறை தூதர் வந்தாலும் உங்களை காப்பாற்றுறது கஷ்டம். நீங்க ஆள் மனதில் ஆளை பதிய வச்சு சிந்திக்கணும். இனியும் இந்த திமுக அதிமுகவை நம்பி இந்த கொடுமைகளை மறுபடியும் இந்த இவங்களுக்கே வாக்க செலுத்தி உங்க பிள்ளைகளை இத்தனை காலமா ரோட்ல போட்டீங்க. இனிமே அவங்களுக்கு ஓட்ட போட்டா எங்களை தூக்கி நேரடியா சுடுகாட்டுல போட்டு யாருக்கும் போட்டு போங்க. இதுக்கு மேல கத்தி சாக முடியாது எங்களால. அதனால